ஹலோ எவ்ரிவன். நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஒரு அளவு சுடிதாரை வச்சு எப்படி லைனிங் கிளாத்தில் கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக பார்த்தோம். ஸோ அந்த கிளாஸ் வந்து எல்லாருக்குமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம சுடிதார் மெட்டீரியலில் நெக் டிசைன்ஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா அந்த நெக் டிசைன்ஸை நம்ம எப்படி கட் பண்ணுறது, நம்ம கட் பண்ண லைனிங் கிளாத்தை இந்த மெட்டீரியல் மேலே எப்படி வச்சு கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியலில் கொடுக்குற நெக் டிசைன்ஸ் வந்து எல்லா பாடிக்குமே கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஸோ நெக்கு வந்து இறக்கமாக இருக்கலாம், ஷோல்டர் வந்து பெருசாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம கரெக்ட் பண்ணி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பேசிக் லெவல்லேருந்து டைலரிங் கிளாஸ் வந்து எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து யூடியூப் பார்த்து டைலரிங் வந்து கற்றுக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள் சுடிதார் மெட்டீரியலை இந்த மாதிரி நீட்டாக எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ சுடிதார் மெட்டீரியலுமே நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சுருக்கமாக இருந்துச்சுன்னா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நீட்டாக இருக்கும். ஸோ மெஷர்மெண்ட்டும் நமக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ சுருக்கமாக இருந்துச்சுன்னா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ என்னோடய சுடிதார் மெட்டீரியலை நான் எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்னா லைனிங் நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கரை சைடு வந்து ஒன்றா இருக்க மாதிரி வச்சு நான் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாத் வந்து பார்த்திங்கனாலே தெரியும், இப்படி நான் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எல்லா கரை பக்கமும் ஒரே சைடு இருக்கணும். ஸோ டோட்டலாக 4 லேயரில் 2 ஃபோல்டிங்கில் நம்ம கிளாத் இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணணும். பட் இந்த மாதிரி நெக்கில் நமக்கு டிசைன் இருக்கும் போது இந்த நெக் டிசைனில் சென்டர் இருக்குல்ல, இந்த சென்டரை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. ஸோ கரெக்டாக மேலேருந்து இந்த நெக் டிசைனோட சென்டர் வந்து பிடிச்சிட்டு ஃபோல்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம நார்மலாக ஃபோல்ட் பண்ணுற மாதிரியே தான் இந்த நெக் டிசைனோட சென்டரை பிடிச்சிட்டு அந்த ஃபோல்டிங்கில் கரெக்டாக அந்த சென்டர் இருக்கணும். கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ நடுவில் வந்து சுருக்கமாக இருந்துச்சுன்னா உங்கள் கையால் இப்படி வந்து எடுத்து விட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சென்டரில் இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஸோ எல்லா சைடும் கரெக்டாக வந்து எடுத்து விட்டுக்கோங்க. சுருக்கம் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண லைனிங் கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லைனிங் கிளாத்தை இது மேலே வந்து நம்ம போட போகிறோம். ஸோ ஃபோல்டிங் சைடு உங்களை பார்த்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கட் பண்ண லைனிங் கிளாத்தை எடுத்து இந்த மெயின் ஃபேப்ரிக் மேலே போட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் 2 கிளாத்தும் போட்டு கட் பண்ணலாம், இல்லை சிங்கிள் கிளாத்து மட்டும் போட்டு கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை கரெக்டாக அந்த ஃபோல்டிங் எட்ஜ் இருக்குல்ல, அதோட ஃபோல்டிங்கும் லைனிங் கிளாத்தோட ஃபோல்டிங்கும் ஒரே லெவலில் இருக்கணும். ஸோ கரெக்டாக அந்த எட்ஜும் ஒரே மாதிரி வச்சு கரெக்டாக ஈவன் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கேயுமே சுருக்கம் இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம மெயின் மெட்டீரியலோட நெக் டிசைன்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. நம்ம லைனிங் கிளாத்தில் மேலே மார்க் பண்ணியிருக்கோம், தெரியுதா? ஸோ இந்த மாதிரி நெக்கு வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைனிங் கிளாத்தை கீழே இறக்கியும் போட்டுக்கலாம். ஸோ இந்த டிசைனுக்கு கொஞ்சம் கீழே இறக்கியும் போட்டுக்கலாம். இல்லைனா இந்த டிசைன் வந்து கொஞ்சம் மேலே தெரிகிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த கலர் கிளாத் இருக்குல்ல, அந்த கிளாத் வந்து நெக்கில் வந்து மேலே தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இல்லை நீங்கள் டேப்பை வச்சு மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்கறதுனாலும் மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்கள் நெக் டீப் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், இந்த கிளாத்தில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கிளாத்தை வந்து வைக்கணும். ஸோ இதை சிம்பிளாக எப்படி கரெக்ட் பண்ணலான்னா, நம்ம லைனிங் கிளாத்தை மேலே தூக்கி போட்டிருக்கோமா, ஸோ அதை கீழே இறக்கி போட்டுக்கோங்க. இந்த டிசைன் இருக்குல்ல, இந்த டிசைனுக்கு கொஞ்சம் கீழே கூட இறக்கிக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு ஷோல்டரில் தான் மறைய போகுது. ஸோ இதுக்கு கீழே இறக்கிக்கலாம். நான் வந்து அந்த டிசைன் வரைக்கும் வச்சுருக்கேன். ஸோ ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு போயிடும், அதனால் அந்த டிசைன் வரைக்கும் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டிசைன் வரைக்கும் நான் வச்சுருக்கேன். ஓகே, நெக்கோட டீப் வந்து இப்படி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஏதாவது பேட்ச் ஒர்க் கொடுக்கணும், இல்லை இந்த கிளாத்தே வந்து நமக்கு விசிபிளாக கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ டிசைன் இல்லாமல் இந்த கிளாத்தே நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியும், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, அதெல்லாம் நான் ஸ்டிச் பண்ணும் போது இன்னும் கிளியராக சொல்கிறேன். இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை இந்த மெயின் ஃபேப்ரிக் மேலே கரெக்டாக போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ஸோ நம்ம எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் மேலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து கட் பண்ணிகிட்டே வரேன். ஓகேவா? ஸோ கொஞ்சம் கிளாத் வந்து தள்ளியே கட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த லைனிங் கிளாத் ஒட்டியே கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் தள்ளியே கட் பண்ணுங்கள். இன்கேஸ் நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாலும் நமக்கு கட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இருக்கும். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப கரெக்டாக கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணுங்கள். ஓகே,
ஸோ மெயின் கிளாத்தில் வந்து நான் சிசர் கட் வந்து பண்ணிக்கிறேன். நம்ம நெக் மெஷர்மெண்ட் இருக்குல்ல, அங்கே வந்து சிசர் கட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ரெஃபரன்ஸ்க்காக, ஓகேவா? ஸோ இதே மாதிரி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து கட் பண்ணிகிட்டே வரேன். கீழே வந்து நம்ம லைனிங் கிளாத்தோட ஒரு 2 இன்ச் 3 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஸோ அது வந்து நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். லைனிங் கிளாத் வந்து மேலே இருக்கும், அதை விட நம்ம மெயின் ஃபேப்ரிக் வந்து கீழே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும், ஓகேவா? அந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ கீழே கட் பண்ணும் போது காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லைனிங் ஃபேப்ரிக்கோட மெயின் ஃபேப்ரிக் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. கீழே வந்து க்ளோஸில் இருக்குது. ஸோ இந்த க்ளோஸில் இருக்கிறத நான் ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு ஃப்ரண்ட்டோட பார்ட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, பேக்குக்கு பேக்கோட பார்ட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எடுத்து வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு இந்த நெக்கை வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இருக்குல்ல, இந்த கிளாத்தை வந்து இப்படி எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ இப்படி எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவோட ஷேப்பே தெரியும். ஸோ நம்ம லைனிங் கிளாத்தில் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இது மேலே போட்டு அப்படியே நம்ம கட் பண்ண வேண்டியது தான், ஓகேவா? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 லேயர் இருக்கும், பட் நமக்கு 2 லேயர் இருந்தாலே போதும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இருக்க 2 லேயரை மட்டும் எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஓகே, இந்த கிளாத்தை வந்து இப்படி எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ ஈவனாக வந்து போட்டுக்கோங்க. கீழே வந்து கிளாத் எல்லாம் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸ்லீவ் பார்ட்டு, ஸோ இந்த பார்ட்டை இது மேலே போட்டு நம்ம அப்படியே கட் பண்ண வேண்டியது தான். ஸோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வந்து எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்லீவை கரெக்டாக நான் செட் ஆகிற மாதிரி வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கரெக்டாக வந்து எல்லா கிளாத்தும் ஈவனாக இருக்க மாதிரி வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸஸ் விட்டே கட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கு வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மெயின் கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, போடும் போது ரைட் சைட் கிளாத் வந்து உங்களை பார்த்தா மாதிரி இருக்கணும், அதாவது நல்ல பக்கம் வந்து உங்களை பார்த்தா மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கிளாத்தை போட்டுட்டு ஸோ இப்போ லைனிங் கிளாத்தில் இங்கே வந்து சிசர் கட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோல்டட் எட்ஜ் இருக்கு இல்லையா, இங்கே வந்து சிசர் கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மெயின் கிளாத்லேயும் நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ மெயின் கிளாத்லேயும் இதோட சென்டர் இருக்குல்ல, இந்த சென்டரில் வந்து சிசர் கட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிசர் கட் பண்ணுறது வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணுவோம்ல, அப்போயே பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து நான் பண்ண மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி சிசர் கட் வந்து பண்ணி எடுத்துக்கணும் இதோட சென்டரில். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம மெயின் கிளாத்லேயும் லைனிங் கிளாத்லேயும் சிசர் கட் வந்து பண்ணோம்ல, அந்த 2 சிசர் கட்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் வைக்கிறேன்ல, ஸோ அந்த 2 சிசர் கட்டும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஸோ அந்த 2 சிசர் கட்டும் ஈவனாக இருக்கணும். ஸோ நான் மேலே வைக்கிறேன்ல, இந்த மாதிரி மெயின் கிளாத்தில் பண்ணதும் லைனிங் கிளாத்தில் பண்ணதும் ஒரே ஈவனாக இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி ஈவனாக வச்சுட்டு இப்போ உங்களுக்கு நெக்கோட டிசைன் வந்து தெரியும் கரெக்டாக. ஸோ நெக்கோட டிசைன் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதை சுற்றி வந்து நம்ம பின்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன். இந்த நெக்கோட டிசைன் சுற்றி பின்ஸ் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம நெக் போர்ஷன் சுற்றி பின்ஸ் வந்து பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஓகே, இந்த நெக் டிசைன் மட்டும்தான் உங்களுக்கு வேணும்னா இந்த நெக்கு சுற்றி அப்படியே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன சொல்கிறேன்னு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பேக் சைடு வந்து திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த நெக் டிசைன்ஸ் வந்து ஃபுல்லாக தெரியுதா? ஸோ இது வந்து நம்ம நெக்கோட மார்க்கிங்கோட கொஞ்சம் டீப்பாக இருக்குது. ஸோ இந்த டீப்பாக இருந்தது உங்களுக்கு ஓகேனா இந்த நெக் டிசைனை சுற்றியே நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டு டர்ன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டீப்பாலாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நெக் டிசைனை சுற்றினா நெக் டிசைனை ஒட்டியே ஸ்டிச் பண்ணக்கூடாது, அதில் ஒரு 1/4 இன்ச் தள்ளி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இதுவே உங்கள் நெக் அளவுக்கு தான் உங்களுக்கு வேணும்னா உங்கள் நெக்கோட மார்க்கிங் வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்களே அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் இப்போ வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம நெக்கோட அளவு வந்து மார்க் பண்ணியிருப்போம். அந்த நெக்கோட அளவில் இந்த மாதிரி கேர்வாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேர்வில் தான் நம்ம ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும். ஸோ உங்களுக்கு கேர்வ் ட்ரா பண்ண வரலனா நீங்கள் நார்மலாக வந்து ஃபோல்ட் பண்ணும் போதே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் நெக்கு வந்து என்ன மாடலில் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைனிங் கிளாத்தில் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து கேர்வாக ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே, எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம அளவு கிளாத்தில் என்ன நெக்கு லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு நம்ம இந்த கேர்வை வந்து பண்ணி எடுத்திருக்கோம். ஓகே.
இப்போ இன்னும் கிளியராக சொல்லணும்னா நம்ம மார்க் பண்ணும் போது இந்த மாதிரி ஃபோல்டிங்கில் இருக்கும்ல, ஸோ ஃபோல்டிங்கில் இருக்கும் போது எவ்வளோ லென்த்து உங்கள் நெக்கு டீப் இருக்கோ அது அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு கர்வ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த மார்க் பண்ணி முடிச்சுட்டு இந்த மார்க்கிங்க்கு மேலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இந்த நெக் போர்ஷனை கட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணணுன்றதும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேக் நெக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பேக் நெக் வந்து உங்களுக்கு எவ்வளோ டீப் வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு என்ன நெக் வேணுமோ நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து அதிலேருந்து ஒரு 7 inches வந்து டீப் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் லைனிங் கிளாத்தில் மேலேருந்து 7 inches மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே 7 inches மார்க் பண்ணிவிட்டு இங்கே லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இந்த 7 inches மார்க் பண்ணதுலேருந்து சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு 1/4 inch வெளியே மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ மார்க் பண்ணிவிட்டு அந்த கார்னர்லேருந்து நான் வெளியே மார்க் பண்ணியிருக்கல இந்த மார்க்கிங்க்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நெக் ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை மார்க் பண்ணிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் 2 மெத்தட் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ உங்களுக்கு அந்த நெக் டிசைனே வேணும்னா எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு உங்கள் நெக் மெஷர்மெண்ட் தான் வேணும்னா எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதில் இருக்க நெக் மெஷர்மெண்ட்டே ஓகேனா எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா, ஸோ பேக் சைடாக திருப்பிக்கோங்க. ஸோ பேக் சைடாக திருப்பினீங்கன்னா உங்களுக்கு இதில் நெக்கோட டிசைன் வந்து நல்லா விசிபிளாகவே தெரியும். ஓகே, இந்த மாதிரி நம்ம பின் வந்து கரெக்டாக தான் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் கிளாத் வந்து நகராது. ஸோ பேக் சைடு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு நெக் வந்து விசிபிளாக தெரியுதா? ஸோ இதிலேருந்து ஒரு 1/4 inch தள்ளி வந்து ஸ்டிச்சஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ சுற்றி வந்து 1/4 inch தள்ளி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சிசர் கட் போட்டுட்டு இந்த கிளாத்தை வந்து டர்ன் பண்ணிட்டோம்னா இதே நெக் மாடல் வந்து நமக்கு கிடைக்கும். இல்லை எனக்கு இந்த நெக் மாடல் வேணாம், நான் வந்து என்னோடய மெஷர்மெண்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அதை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா நம்ம லைனிங் கிளாத் பக்கமே திருப்பிக்கோங்க. நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல இதுக்கு மேலே அப்படியே சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு மேலே சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம். ஓகே, இப்போ சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு 1/4 inch தள்ளி வந்து அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அதுலேருந்து ஒரு 1/4 inch தள்ளி சுற்றி வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம யூ நெக்னாலே சிசர் கட் வந்து பண்ணணும். ஸோ சிசர் கட் பண்ணால் தான் நமக்கு டேர்ன் ஆகும். ஸோ இதை சுற்றி வந்து சிசர் கட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து இதை சுற்றி கொஞ்சம் கேப்பில் சிசர் கட் வந்து பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இந்த கிளாத்தை வந்து டேர்ன் பண்ணணும். ஸோ நான் வந்து ஃபுல்லாக சிசர் கட் பண்ணி எடுத்துகிட்டேன். இப்போ இந்த நீடலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கிளாத்தை வந்து டேர்ன் பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்த லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக டேர்ன் பண்ணுறோம். ஸோ நீடலெல்லாம் எடுத்து விட்டுட்டு இந்த லைனிங் கிளாத்தை அப்படியே உள் பக்கமாக டேர்ன் பண்ணணும். ஸோ டேர்ன் பண்ணிவிட்டு இதோட டாப்பில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த நெக் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம்ல இதோட எட்ஜில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம டாப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு மேலே டாப்பில் வந்து ஸ்டிச் பண்ணுறோம்ல இதோட எட்ஜில் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் நான் சொன்னது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து அந்த நெக் டிசைனுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது லேஸ் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு அப்படியே இருக்கிறதுனாலும் ஓகே, இல்லை நீங்கள் ஏதாவது பேட்ச் ஒர்க் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் வந்து வரும். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சுடிதாரோட சைடு ஓப்பன் எப்படி ஈஸியாக ஃபினிஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.